தெய்வீக விழிப்பு நிலையை விரும்பும் ஆத்மாக்களுக்கு வணக்கம். இந்த பிரபஞ்சத்தில் வாழ்க்கையை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, இந்த பிசிக்கல் பாடி, அதாவது இந்த இரத்தமும் சதையும் கூடிய ஸ்தூல உடலுடன் கூடிய வாழ்க்கை. இன்னொன்று, இறப்பிற்கு பிறகு வரக்கூடிய சூட்சும உடலுடன் கூடிய வாழ்க்கை. ஸ்தூல உடலுடன் கூடிய வாழ்க்கையை நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறப்பு என்கிற ஒன்றின் மூலமாக சூட்சும உடல் வாழ்வு ஒன்று நமக்கு தரப்படும். பிறகு நமது பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் மறுபிறவி கொடுக்கப்படும். மீண்டும் ஸ்தூல உடலோடு பிறப்போம். இதுபோன்ற சுழற்சி மாயையின் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருப்பதாக நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் நம்முடைய ஆன்மீக சாஸ்திரங்களும் தெரிவிக்கின்றன. இந்த ஸ்தூல உடலுடன் கூடிய வாழ்க்கையிலே எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். நல்ல ஆஜானுபாகுவான உடலுடன் ஒருவர், நோஞ்சான் உடலுடன் கூடிய ஒருவர், சிகப்பான ஒருவர், கருப்பான ஒருவர், உயரமான ஒருவர், குள்ள வடிவான ஒருவர், அழகான முக அமைப்புடைய ஒருவர், அழகற்ற முக அமைப்புடைய ஒருவர், பிறந்ததிலிருந்து பெரிதாக ஆரோக்கிய குறைபாடை சந்திக்காத ஒருவர், கருவில் இருக்கும்போதே ஆரோக்கிய குறைபாடை சந்தித்து பிறந்து இறக்கும் வரை நோய்களால் துன்பப்படக்கூடிய ஒருவர், செல்வந்த நிலையில் ஒருவர், ஏழையாக உண்ண உணவு கூட இல்லாமல் வெயிலிலும் குளிரிலும் அவதிப்பட்டு கொண்டு சாலையோரங்களில் ஆதரவற்ற நிலையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள். நம்மை போன்ற சராசரி வாழ்வு கூட அவர்களுக்கு இல்லை. நம்முடைய கண்களுக்கு தெரிந்த இந்த ஸ்தூல உடலுடன் கூடிய வாழ்விலேயே இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்றால், இறப்பிற்கு பிறகு வரக்கூடிய சூட்சும உடலுடன் கூடிய வாழ்வில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். புண்ணிய நிலை ஆத்மாக்கள், மத்திய நிலை ஆத்மாக்கள், பாவ நிலை ஆத்மாக்கள் என்று 3 பகுதியாக பிரித்தாலும் இந்த 3 பகுதியிலேயே எண்ணற்ற படிநிலைகள் இருக்கிறது. இதையும் கடந்த ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் இருள்நிலை ஆத்மாக்கள், அதாவது பேய் நிலை ஆத்மாக்கள் என்று சொல்லுவார்கள். பெரும்பாலும் இந்த நிலையில் இருப்பவர்கள் தங்களுடைய மரணத்தை உணர்வதே இல்லை. அப்படி உணர்ந்தாலும் தாங்கள் எங்கிருக்கிறோம் என்பதையே உணர முடியாத ஒரு இருள் நிலையில் பிராண சங்கடத்தில் துன்பப்பட்டு கொண்டு இருப்பார்கள். நம்முடைய குடும்பத்தில் யாராவது இறந்துவிட்டால் அவர்களின் இறப்பிற்கு பிறகு அவரவர் குடும்ப வழக்கப்படி சமய சம்பிரதாயங்களை செய்கிறோம். அவர்கள் நல்கதி அடைய நம்மால் முடிந்த வழிபாடுகளை செய்கிறோம். ஆனால் வாழும்போதும் யாருடைய ஆதரவும் இல்லாமல் இறப்பிற்கு பிறகும் நற்கதி கிடைக்காத ஆத்மாக்களும் போர் மற்றும் இயற்கை சீற்றங்களால் திடீரென்று மரணத்தை சந்தித்து தாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்றே உணராத இருநிலையில் உள்ள நற்கதி கிடைக்காமல்
இருக்கின்ற ஆத்மாக்களும் அநேகம் பேர். எப்படி இந்த உலகில் ஆதரவற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, மருத்துவ உதவிகள் செய்வது என்று சமூக சேவை நிறுவனங்களும் சமூக சேவையின் மேல் விருப்பம் கொண்ட தனி மனிதர்களும் உதவி செய்கிறார்களோ, அதுபோல் இறப்பிற்கு பிறகு நற்கதி கிடைக்காத இருநிலை ஆத்மாக்களுக்கு ஆன்மீக விழிப்பின் மேல் ஆர்வம் கொண்டவர்கள் உதவி செய்ய முடியும். யோகத்தின் மேல் ஆர்வம் கொண்டவர்கள், யோக விழிப்பின் மேல் ஆர்வம் கொண்டவர்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இறப்பு என்பது இந்த உடலுக்குத்தான். இறப்பிற்கு பிறகு நாம் வேறு ஒரு பரிமாணத்தில் தொடர்கிறோம் என்கிற உண்மையை உணர்ந்தவர்கள் இறப்பிற்கு பிறகு நற்கதி கிடைக்காத இருநிலை ஆத்மாக்களுக்கு உதவி செய்ய முடியும். எப்படி என்றால், அதுதான் இந்த அமாவாசை அன்னதான புண்ணிய பலத்தை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விஷயம். அகத்திய பெருமானிடம் ஜீவநாடியில் ஒருவர் கேட்டாராம், அகத்திய பெருமானே, இருநிலையில் உள்ள ஆத்மாக்கள் நல்ல கதி பெற வேண்டும், அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு அகத்திய பெருமான் ஜீவநாடியில் இப்படி சொன்னாராம், எப்பொழுதெல்லாம் திலகோமம் செய்தாலும் அதை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். அதை இருநிலை ஆத்மாக்கள் நல்ல நிலை அடைய பயன்படுத்தி கொள்கிறவா என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அமாவாசை அன்று அன்னதானம் செய்து அந்த புண்ணிய பலனை இறைவனுக்கு அர்ப்பணித்து, இறைவா, இதையும் இருநிலை ஆத்மாக்கள் நற்கதி அடைய பயன்படுத்தி கொள் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்றாராம். நம்மில் பலருக்கு திலகோமம் செய்யும் அளவிற்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் அனைவராலும் அன்னதானம் செய்ய முடியும். இந்த உலகில் வாழும்போது எத்தனையோ உயிர்கள் பல்வேறு விதங்களில் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறது. இறப்பிற்கு பிறகும் பலருக்கு நல்ல கதி கிடைப்பதில்லை. அப்படி இறப்பிற்கு பிறகு நற்கதி கிடைக்காமல் அல்லாடி கொண்டிருக்கின்ற இருநிலை ஆத்மாக்கள் நற்கதி பெற அமாவாசை என்று குறைந்தபட்சம் 1-2 உணவு பொட்டலங்கள் உங்களால் எத்தனை முடியுமோ அத்தனை பொட்டலங்களை வாங்கி கொண்டு மதிய நேரத்தில் பசியோடு சாலையோரங்களில் அமர்ந்திருக்கின்ற யாசகர்களுக்கு கொடுத்துவிட்டு சிவாலயம் சென்று சிவபெருமானிடம் இதுபோல் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். சிவபெருமானே, இன்று என்னால் செய்யப்பட்ட அன்னதான புண்ணிய பலன்கள் அனைத்தும் உனக்கே அர்ப்பணிக்கிறேன். இந்த அன்னதான புண்ணிய பலன்களை இருநிலை ஆத்மாக்களுக்கு சென்று சேர்த்து விடுங்கள். இந்த அன்னதான புண்ணிய பலன்களை அர்ப்பணிப்பதால் எனக்கு ஏதாவது புண்ணியம் கிடைத்தால் அதையும் உனக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, சிவார்ப்பணம் என்று சொல்லிவிட்டு வந்துவிடுங்கள். நீங்கள் தொடர்ந்து இப்படி செய்து கொண்டே வந்தால் இந்த புண்ணிய பலன்களின் காரணமாக இருநிலை ஆத்மாக்கள் நிச்சயம் நற்கதி பெறுவார்கள். எத்தனையோ இருநிலை ஆத்மாக்கள் இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய இந்த சிறு அன்னதானம் உதவியாக இருக்குமா என்றால் நிச்சயம் உதவியாக இருக்கும். எவரெஸ்ட் சிகரத்தில் இருந்து ஒரு ரோஜா இதழ் கீழே விழுந்தாலும் அது தரையை தொடும்போது
அதற்கான அதிர்வுகள் பூமியில் ஏற்படத்தான் செய்யும். அது நமக்கு தெரியாது. ஆனால் அதை இந்த பிரபஞ்சம் உணர்த்தும். அதுபோல் நீங்களும் இந்த அமாவாசை அன்னதான புண்ணிய பலனை தொடர்ந்து சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து அந்த புண்ணிய பலன்கள் மூலமாக இருநிலையில் உள்ள ஆத்மாக்களை நல்ல கதிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நானும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இதுபோன்ற அன்னதானங்கள் செய்து சிவபெருமானிடம் அர்ப்பணித்து அதன் மூலமாக நன்மைகளை பெற்றுள்ளேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவாய நமக. ஓம் அகத்தியரின் திருவடிகள் சரணம். ஓம் போகரின் திருவடிகள் சரணம். ஓம் காகபுஜண்டரின் திருவடிகள் சரணம்.